ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜ் வித் லக்ஷ்மி அஃபீஷியல். இப்போ நம்ம வந்து கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருச்செந்தூர் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சடனாக பிளான் பண்ணோம், உடனே கிளம்பிட்டோம். கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக 6:30க்கு பஸ்ஸு எஸ்சிடிசியில் தான் புக் பண்ணியிருக்கேன். நான் ஏசி சீட்ரு கம் ஸ்லீப்பரு அதில் தான் டிக்கெட் போட்டிருக்கோம். 6:30 பஸ்ஸு. ஆக்சுவலாக டிராஃபிக்கில் வேறு மாட்டிக்கிட்டோம். கரெக்டாக கிரேஸ் டைமில் போயிட்டுருக்கோம். 6:25 நாங்கள் உள்ளே என்ட்ரு ஆகும்போது நல்ல வேலை டக்குன்னு போய்ட்டு பஸ் ஏறிட்டோம். ஆக்சுவலாக எங்களோட நல்ல நேரம் பஸ்ஸில் வந்து கூட்டமே இல்லை. 17லேருந்து 20 பேர் தான் இருந்தாங்களே. ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாகவே தான் இருந்தது. ஒய்ஃப் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க போல். அது தெரியாமல் நான் பாட்டு கம்முன்னு பார்த்துட்ருக்கேன். அவங்க ஹாய் சொல்லியிருக்காங்க. நான் என்ன பண்ணுறாங்கன்ட்டு நான் அவங்கள பார்த்துட்ருக்கேன். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ்ஸு கிளம்பிடுச்சு. இப்போ நம்ம கரெக்டாக சடன் ட்ரிப்புன்றதுனால நாங்கள் வீடியோ எடுக்கணுன்ட்டு ப்ராப்பராக எதுவுமே பிளான் பண்ணல. போகிறப்ப நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அதனால் டிஃபனும் ஸ்நாக்ஸும் வேறு எல்லாமே இங்கேயே நம்ம கிளம்பாக்கத்துலேயே வாங்கிட்டோம் நாங்கள். ஏன்னா நைட்டு டின்னர் நிறுத்துறதுக்கு 10 மணி ஆகும்னாங்க. ஸோ அதனால் வாங்கிட்டோம். நம்ம காலையில் திருச்செந்தூரில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ இங்கே நம்ம கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வெளியே வந்ததோடு அதோட முடிச்சிட்டோம். மார்னிங் நம்ம திருச்செந்தூருக்கு 7:30 to 7:45 நம்ம திருச்செந்தூர் ரீச் ஆகிட்டோம். மார்னிங் இந்த வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. வெயில் வேறு இல்லை. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் ஒரு கிளிப் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். கிளைமேட் நல்லா இருந்தது. வெயில் நாங்கள் போன அன்றைக்கி வெயில் தெரியவே இல்லை. உடனே செக்இன் பண்ணிட்டு ரூம் செக்இன் பண்ணிவிட்டு தரிசனம் பார்க்குறதுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நாளைக்கிணறில் குளிச்சுட்டு தரிசனம் பார்க்கறதுக்கு போயிட்டுருக்கோம். சரி, போயிட்டுருக்கும்போது குளிச்சுட்டு வந்தோமா, வெயில் இருந்தாலுமே குளிர் இருக்குது. அப்படியே எல்லோரும் டீ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு டீ சாப்பிட்டுருக்கோம். ஆஃபீஸ் கால் வந்ததுன்னு அதுக்குள்ளே ஆஃபீஸ் கால் பேச ஆரம்பிச்சிட்டேன். ஒய்ஃப் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. லாஸ்ட் இயர் நாங்கள் போகும்போது வந்து நாளைக்கு வந்து சின்ன நடப்பந்தல் மாதிரி ஒரு சின்னதாக போட்டுருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி போனவங்களுக்கு தெரியும். அது எல்லாமே எடுத்துகிட்டு இப்போ சூப்பராக கட்டியிருக்காங்க. எல்லா இடத்துலையுமே இப்போது பில்டிங் புதுசாக கட்டிகிட்ருக்காங்க. உண்மையிலே திருச்செந்தூர் ரொம்ப அருமையாக இருக்குது. ஒன்றுமே நம்ம பொறுமையாக உட்காந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு வாரம் கூட பத்தாது, அந்த அளவுக்கு இருக்குது. எல்லாம் முடிச்சுட்டு இப்போ திரும்ப நம்ம தரிசனம் பார்க்குறதுக்காக போய்கிட்டு இருக்கோம். உள்ளே வந்து வீடியோஸ் எடுக்கிறதுக்கு எதுக்குமே அலோ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே போர்டு போட்டிருக்காங்க. நமக்கு லெஃப்ட் சைடில் போய்ட்டுருக்கோம். லெஃப்ட் சைடில் இருக்க பார்த்தோன்னா இதுதான் நமக்கு அன்னதான மண்டபம். அன்னதானத்துக்கு இங்கே தான் லைனில் நின்று நம்ம போகணும். இப்போ நம்ம உள்ளே போய் தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ரூமுக்கு வந்துட்டு சாப்பிட்டு படுத்து ஒரு நல்ல ஒரு தூங்கி எந்திரிச்சிட்டு ஒரு 5:45 6 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைம் தான் வெளியே வந்து பார்த்தா நல்லா இருந்தது கிளைமேட்டு. அப்படியே சரி அது உங்களுக்கும் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எல்லாமே நின்று வீடியோ எடுத்தேன். பொறுமையாக கேட்குற அந்த பாட்டு சத்தம், கிளிகளோட சத்தம், பறவைகளோட சத்தம், மயிலோட சத்தம் கேட்குறதுக்கே அவ்வளோ ஒரு இனிமையாக இருந்தது. மனசுக்கு ரிலாக்ஸாக இருந்தது. சரி, அது அப்படியே சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாகவே வீடியோ எடுத்தேன். பார்க்குறதுக்கே எப்படி இருக்குது பாருங்களேன். அந்த இடத்துல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறது வந்து புரியும். இல்லை நீங்கள் இமேஜின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதை நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க. ஸ்டே பண்ணிடுறது வந்து கவர்மெண்ட் விடுதி தான். அது ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக அந்த விடுதியோட மாடி மேலே தான் நின்று இந்த சீனரிஸ் எல்லாமே நான் வீடியோ எடுத்தேன். உண்மையிலே ஈவினிங் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. அந்த கடல் அலைகளோட சத்தம், கிளிகளோட சத்தம் உண்மையிலே நல்லா இருந்தது. இங்கே நாங்கள் புக் பண்ணியிருக்கிறது வந்து ஆன்லைனில் தான் புக் பண்ணோம். நான் ஏசி 550 rupees ஆன்லைனில் புக் பண்ணோம்னா, ஏசி 950 rupees. ஆன்லைனில் புக் பண்ணுறதுனால 50 rupees எக்ஸ்ட்ரா. நேரில் போனீங்கன்னா நம்ம புக் பண்ணுறது கஷ்டம், கண்டிப்பாக கிடைக்காது நமக்கு. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு மறுபடியும் சாமி தரிசனம் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஈவினிங் கிளம்பிட்டு சாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியே வந்துட்டு கோபுரம் நைட்டில் அந்த கோபுரம் வந்து நம்ம ஒயிட் வாஷ் பண்ணியிருக்கிறதுக்கும் இருட்டாக இருக்கிறதுனால பேக்ரவுண்டு பிளாக் கலரில் இருக்கிறதுக்கும் எப்படி இருக்குது பாருங்களேன். உண்மையிலே பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. அங்கேயே நின்று பார்த்துட்ருக்கணும் போலேயே இருந்தது. அங்கே நின்று ஒரு 2 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வீடியோவும் எடுத்துகிட்டு சரி பீச்சுக்கு போய்ட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து கொஞ்சம் பீச் காற்று வாங்கலாம், அந்த இரவு அழகு அதையும் ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பீச்சுக்கு அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக பசங்க எல்லோரும் முன்னாடி போயிட்டாங்க. நானும் ஒய்ஃப் மட்டும் பின்னாடி வீடியோ எடுத்துகிட்டு நீங்கள் போங்க நான் வரேன்னு சொல்லிட்டு நாங்கள் பின்னாடி போயிட்டு இருந்தோம். நடந்து போயிட்டே இருந்தோம். பார்த்தோம்னா உற்சவர் வந்து ஊர்வலம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க தங்க ரதத்தில். கஜமோகன் முன்னாடி வந்துட்டுருக்காரு, பின்னாடி வந்து உற்சவர் வந்து வந்துட்டுருக்காங்க. உண்மையிலே பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. பொறுமையாக நின்று அது எல்லாமே பார்த்தோம். இந்த சர்க்கிள் இந்த சரௌண்டிங்ஸ்லலாம் நம்ம வீடியோ எடுக்கலாம். ஆக்சுவலாக அங்கே போட்டிருக்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்னென்னா யூடியூப் வீடியோஸ் எடுக்கக்கூடாது, சாங்ஸுக்கு டான்ஸ் ஆடக்கூடாது, அதை மாதிரி தான் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுற மாதிரி எடுக்கக்கூடாதுன்னு தான் போட்டிருந்தாங்க. நம்ம வந்து எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் ஒரு வீடியோ தான் எடுக்கிறோம்.
அதனால் அவங்க எல்லாருமே அலோவ் பண்ணாங்க. எல்லாருமே அங்கே இருந்தவங்க நிறைய பேர் எடுத்தாங்க. உற்சவர் 3 ரவுண்டு வந்தார் அந்த இடத்த சுற்றி. பொறுமையாக நின்று உற்சவரையும் பார்த்து தரிசிச்சுட்டு அவரோட ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டு நின்று பார்த்துட்டு இருந்தோம். ஆக்சுவலாக அங்கே வந்து மேலத்தாளத்தோடு தான் வந்துட்டு இருந்தார். பேக்ரவுண்டு ரொம்ப நாய்ஸாக இருந்ததுனால பேக்ரவுண்ட் இருந்த அந்த வாய்ஸஸ் எல்லாமே வந்து நான் மியூட் பண்ணிவிட்டு இப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். உண்மையிலே நல்லா இருந்தது. மேலத்தாளத்தோடு அவங்களை கூட்டிகிட்டு வரது முன்னாடி கஜமுகன் போயிட்டு இருந்தது. பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு ரம்மியமாக இருந்தது. அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸையும் வாங்கிட்டு நின்று அவரையும் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே பீச்சுக்கு பொறுமையாக நடந்து போய்கிட்டே இருக்கோம். இப்போ இது பார்க்குறது தான் வந்து மூலவர். இங்கே நின்று பார்த்தோம்னா நமக்கு மூலவர் வந்து அந்த என்ட்ரன்ஸ் அப்படியே கொடிமரத்துலேருந்து மூலவர் வரைக்கும் நமக்கு ஸ்ட்ரைட்டாக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேட் வந்து ஆக்சுவலாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. கிழக்கு கோபுரத்தை விட்டிங்கன்னா இந்த என்ட்ரன்ஸு. நம்ம 100 ருபீஸ் டிக்கெட்டில் போனாலும் சரி, பொது தரிசனத்தில் வந்தாலும் சரி, இது வழியாக தான் உள்ளே போவீங்க. இந்த கேட்டில் போக முடியாது. போனவங்களுக்கு தெரியும். இந்த வழி தான் நம்ம என்ட்ரன்ஸில் தான் கனெக்ட் ஆகும். நம்ம இங்கேயும் பாருங்களேன், நமக்கு அந்த பேக்ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் இருட்டுன்றதுனால அது பேக்ட்ராப் பிளாக் ஆட்டோமேட்டிக்காக ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்களேன். உண்மையிலே ரொம்ப அழகாக இருந்துச்சு. பீச்சில் உட்காந்து நல்லா பேசிவிட்டு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு பசங்க மண்ணில் விளையாடிக்கிட்டு இரவு நேரத்தில் அந்த பீச்சோட சவுண்டு, அலைகளோட சவுண்டு அதுவும் கேட்குறதுக்கு அமைதியாக நல்லா இருந்தது. பசங்க தான் ரொம்ப ஒரு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க விளையாடிக்கிட்டு. பார்க்குறதுக்கே எல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. சின்ன வருத்தம் என்னன்னா, நம்மளை மாதிரி போகிற பக்தர்கள் அந்த இடத்த கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். பட் பீச் ஃபுல்லாகவே வந்து அந்தளவுக்கு குப்பையாக தான் இருந்தது. அங்கேயும் க்ளீன் பண்ணுறவங்க எல்லாருமே பண்ணிகிட்ருக்காங்க. அங்கங்கே கார்பேஜ் பேஸ்கெட்டும் வச்சுருக்காங்க. பட் யாரும் அதை யூஸ் பண்ணுறதில்ல. நான் வீடியோவில் வரலன்னு சொல்லிட்டு ஒய்ஃப் அவங்க வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஏன்னா வீடியோவில் நான் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வாங்கி எடுத்துகிட்டு இருந்தாங்க. உட்காந்து அப்படியே பேசிகிட்டு இருந்தோம். டைம் போகிறதே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். பார்த்தா திடீர்னு காவடி எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த டைமில் காவடி எடுத்துருங்க அரௌண்ட் எப்படியும் அப்போ டைம் வந்து ஒரு 8:15 8:20 இருக்கும். எதுக்காக எடுத்துகிட்டு வந்தாங்க? வேண்டுதலுக்குனால எடுத்துகிட்டு வந்தாங்களா? எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க என்னென்னு தெரியல நமக்கு. காவடி எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அவங்களும் ஃபுல்லாக மேலே தளத்தோடு தான் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. உட்காந்து பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம். நல்லா இருந்தது. அப்படியே எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் உட்காந்து பீச்சில் ரசிச்சுட்டு வெளியே டிஃபன் சாப்பிட்டு ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டு வெளியே நின்று அப்படியே அந்த வியூ ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கே நின்று செல்ஃபீஸும் எடுத்துகிட்டு ஃபோட்டோஸும் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரூமுக்கு போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்து படுத்தாச்சு. இந்த என்ட்ரன்ஸும் பாருங்களேன், எல்லாமே அழகாக இருக்குது. காலையில் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது, நைட் நேரத்தில் பார்க்குறதுக்குமே நல்லாயிருக்கு. போய் ரூமுக்கு போய் படுத்து தூங்கிட்டு காலையில் ஒரு 5:45க்கு இருக்கும். 5:30க்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு நான் 5:45க்கு மேலே வந்துட்டேன். ஏன்னா ஈவினிங் அது ஒரு அழகு, மார்னிங் அது ஒரு அழகு. உண்மையிலே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. மார்னிங் சைலண்ட்டாக பேக்ரவுண்டில் பொறுமையாக அந்த ஒரு முருகர் பாட்டு, டிஎம்எஸ் அவர் பாடின முருகர் பாட்டு எல்லாமே பொறுமையாக ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க. பறவைகள் ஒரு பக்கம் சத்தம் விட்டுட்டு இருக்கும்போது பீச்சோட அலைகள், கடல் அலைகள் வந்து அந்த சத்தம் எல்லாமே கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மனசுக்கு நிம்மதியாக இருந்தது. அந்த வியூவும் அப்படியே எடுத்துகிட்டு திரும்ப மேலே போனேன். இது நான் மேலே நின்று திரும்பவும் எடுத்தது. இங்கே இன்னும் கடல் அலைகளோட சத்தம் ரொம்ப அழகாக இருந்தது. கண்டினியூஸாக சுற்றி பார்த்திங்கன்னா கடல் தான். கடல் ஓரத்தில் தானே அமைஞ்சிருக்கு திருச்செந்தூர். ஸோ சுற்றியுமே கடல் தான். அதனால் அந்த கடல் அலைகளோட சத்தம் வந்து உண்மையிலே ரம்மியமாக இருந்தது. நம்ம ஸ்டே பண்ணியிருந்த ரூம் வந்து குகன் விடுதி, கந்தவேல் விடுதி. திருச்செந்தூர் வெப்சைட்டு, கவர்மெண்ட் வெப்சைட்டில் தான் நம்ம புக் பண்ணணும். டைரெக்டாக புக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணோம்னா நமக்கு ரூம் கன்ஃபர்மேஷன் ஆகிடும். நேரில் வந்தோம்னா கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து எல்லாருமே ஆன்லைன்லேயே புக் பண்ணிடுறாங்க. அதனால தான் சொல்கிறேன். நாங்களும் ஆன்லைனில் தான் புக் பண்ணியிருந்தோம். அந்த கடல் அலைகளோட சத்தம் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. முடிச்சுட்டு கீழே வர மயில் அங்கே நின்றுட்டு இருந்தாங்க அந்த லேப்ட் ஓரத்தில். அவங்களுக்கும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு உண்மையிலே இவ்வளோ கிட்ட பார்ப்பேன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆக்சுவலாக ஜூமிங் வச்சு தான் எடுத்துகிட்ருக்கேன்.
ரொம்ப அழகாக இருந்தது. இவ்வளோ கிட்ட நான் பார்த்ததில்ல. ஜூவில் பார்த்ததோட சரி. திரும்ப வந்து வெளியே டிஃபன் சாப்பிட்டுட்டு சாமியை பார்க்குறதுக்கு கிளம்பிட்டோம். வெளியே ஒரு கிளிப்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு சாமியை பார்த்து முடிச்சுட்டு திரும்ப பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு பசங்க சொன்னாங்கன்ட்டு நான் என்ன பண்ணேன், கந்தசஷ்டி மண்டபத்திலே உட்காந்துட்டேன். நீங்கள் போங்க, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபேமிலி மட்டும் எல்லோரும் போனாங்க. போய் பீச்சில் உட்காந்து அவங்க கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு உட்காந்து அவங்க அங்கே கதை பேசிவிட்டு இப்போ ஜூம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, எல்லாருமே அங்கே தான் உட்காந்துட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பசங்க, ஒய்ஃப் எல்லாருமே அங்கே தான் உட்காந்துட்ருக்காங்க. அதனால தான் ஜூம் பண்ணி காமிச்சேன். நான் கந்தசஷ்டி மண்டபத்தில் உட்காந்துட்டு இருந்தேன். ஜூமிங்கில் கிளியராக இருக்காது, பட் தெரியும், ஆள் தெரியும். அதனால தான் பண்ணேன். உண்மையிலே எல்லாமே நல்லா கட்டிகிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். முன்னே இருந்த மாதிரி இல்லை, எவ்வளவோ டெவலப் ஆகிருக்கு. நம்ம தான் போகிற இடத்த நம்ம தான் சுத்தமாக வச்சுக்கணும். ஒரு சில இடங்களில் வந்து சுத்தம் இல்லாமல் இருக்குது. அதை வந்து கவர்மெண்ட்டையோ கோயில் நிர்வாகிகளையும் நம்ம சொல்ல முடியாது. போகிற நம்ம தான் எல்லாத்தையும் சுத்தமாக வச்சுக்கணும். பீச்சில் அவங்க கொஞ்சம் நேரம் அவங்களுக்கு விருப்பப்பட்ட நேரம் வரைக்கும் இருந்துட்டு விளையாடிட்டு அவங்களுக்கு போதும்னு நினச்சதுக்கப்புறம் வந்துட்டாங்க. ஏன்னா வெயில் வேறு இருந்தது. மார்னிங் 10 o'clock நேத்திக்கு இருந்ததை விட, சனிக்கிழமை இருந்ததை விட ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு வெயில் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. 10:30 மணிக்கெலாம் நல்ல வெயில், பீச்சில் உட்கார முடியல. விளையாடுற வரைக்கும் விளையாண்டுட்டு வந்துட்டாங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் அங்கே மண்டபத்தில் உட்காந்துட்டு இருந்தோம். உட்காந்துட்டு இருக்கும்போது தான் நம்ம நடப்பந்தல்லேருந்து ஒரு மண்டபத்துக்கு மயில் பறந்து போனாங்க. அதையும் ஒரு வீடியோ எடுத்தேன். எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாப்பிட்டு 4 மணிக்கு நமக்கு திருச்செந்தூரில் பஸ் ஏறிட்டோம். இந்த வீடியோ எடுக்கும்போது நான் தூத்துக்குடி ரீச் ஆகிட்டேன். ஸோ அப்போ தான் எடுத்தது. இதுதான் நம்ம திருச்செந்தூர் vlog ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எப்பவுமே எங்களுக்கு வேணும். இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். குக்கிங் வீடியோவிலும் வரும், vlogs எப்போனா வரும். கண்டிப்பாக ரெண்டுத்துக்குமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் ராஜ் வித் லக்ஷ்மி அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.